திரும்பணும். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே திருப்பணும். இன்னைக்கு நாம் இயேசு இருக்கிறாரோ இல்லையோ அரண்மனைக்கு திருப்புறோம். அதான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்கிறார் தெரியுமா? பணக்கார கடவுளாக மாற்றப்பட்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், இயேசு பணக்கார கடவுள்லாம் கிடையாது. அதையும் தாண்டி அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரோ நீங்கள் அங்கே தான் போகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எருசலேமை ஹோலி சிட்டி, இஸ்ரேலை ஹோலி லேண்டும்பாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு எங்கே இருக்கிறாரோ அதுதான் ஹோலி லேண்ட். இஸ்ரவேல் ப்ராமிஸ்டு லேண்ட், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். ஆனால் எனக்கு இயேசு எங்கே இருக்கிறாரோ அதான் எனக்கு ஹோலி லேண்டு. இயேசு இல்லாத இடம் எதுவாக இருந்தாலும், அது எருசலேமாக இருந்தாலும் அது ஹோலி லேண்ட் கிடையாது. இப்போ யோசித்து பாருங்க, ஏரோதுடைய அரண்மனை எருசலேமில் இருக்குது, ராஜாவுடைய அரண்மனை. ஆனால் இயேசு இல்லை. இயேசு இல்லாவிட்டால் அது அரண்மனையே கிடையாது. என் இயேசு எங்கே இருக்கிறாரோ அதுதான் எனக்கு லேண்ட், அதுதான் எனக்கு முக்கியமான இடம். அப்போ நீங்களும் நானும் நம்மிடத்தில் வருகிறவர்களை, நாமும் சரி நம்மிடத்தில் வருகிறவர்களையும் சரி, இயேசு இருக்கிற பக்கம் திருப்பணும். நம்ம இயேசுவை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதத்துக்கு பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கோம், ஏரோது பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இயேசுக்கிட்ட வாங்க உங்களை கோடீஸ்வரன் ஆக்குவார், இயேசுக்கிட்ட வாங்க உங்களை அதாக்குவார், இதாக்குவார், எல்லாம் ஆக்குவார். ஆக்காமலாம் இருக்க மாட்டார், எல்லாம் ஆக்குவார். ஆனால் உங்கள் தேவை அது அல்ல. என் தேவை இயேசு. இயேசு எனக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்கா விட்டாலும் சரி, எனக்கு இயேசு வேணும். ஏன்னா நான் இயேசுவை பணத்துக்காக தேடலை, இயேசுவை நான் ஆசீர்வாதத்துக்காக தேடலை, இயேசுவை நான் நித்திய ஜீவனுக்காக தேடுறேன். அவர் தேவன், அதனால் தேடுறேன். நான் அவரை நேசிக்கிறேன், அதனால் தேடுறேன். அவர் மாட்டுத்தொழுவத்தில் இருந்தாலும் நான் தேடுவேன், வனாந்தரத்தில் இருந்தாலும் தேடுவேன், நதிக்கு அக்கறையில் இருந்தாலும் நான் தேடுவேன், கொல்கதாவில் இருந்தாலும் தேடுவேன், சிலுவையில் இருந்தாலும் தேடுவேன், கல்லறையில் இருந்தாலும் காலங்காத்தால் ஏஞ்சி போய் பார்ப்பேன். அதுதான் சபை. இயேசு எங்கே வைக்கிறாரோ அங்கே போகணும். இன்னைக்கு நமக்கு என்ன, அரண்மனையிலேயே இருக்கணும். நட்சத்திரத்தை எதை விரும்புது? அரண்மனையிலே இருக்கணும். அரண்மனையிலே நம்ம போயிட்டு அரண்மனையோடு வரணும், அதான் சந்தோஷம். அப்போ தான் ஏன் இயேசு ராஜாங்க, நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுக்குறான். என்ன சொல்லி கொடுக்குறான்? இயேசு ராஜா, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் என்னவானார்? தரித்திரரானார். அதனால் நீ என்னவாகணும்? கோடீஸ்வரன் ஆகணும். நீ என்னவாகணும்? பணக்காரனாகணும். ஒரு தப்பும் இல்லை. இயேசு ஒருவேளை சீமோனுடைய வீட்டில் பந்தி இருக்கிறாரானால் நீயும் நானும் அங்கே போகலாம். அங்கே போய் பாதத்தில் என்ன செய்யலாம்? தைலத்தை உடைக்கலாம். ஒருவேளை இயேசு அவன் வீட்டிலேருந்து புறப்பட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, புறப்பட்டுட்டு அங்கேருந்து இயேசு வனாந்தரத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, ஜனங்கள் எங்கே போனார்கள்? வனாந்தரத்துக்கு போனார்கள். ஜனங்க எங்கே இல்லை, சீமோன் வீட்டிலேயே தங்கலை. ஏன்? இயேசு வந்த இடம். நம்ம இங்கேயே ஒரு சர்ச்சை கட்டிட்டோம்னா, இயேசு தைலம் உடைச்ச இடம்னு ஒன்று போட்டு ஒரு சர்ச்சை கட்டி இங்கேயே 2 கேண்டிலையும் ஏற்றிட்டோம்னா இங்கேயே நாங்கள் இருப்போம். ஏன்? இயேசு ஒரு நாள் இங்கே வந்தார். அவர் வந்துட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வேற ஒரு இடத்துல இருக்கிறார். உனக்கு வந்துட்டு போன இடம் வேணுமா? வந்துட்டு போனவர் வேணுமா? நமக்கு அவர் தான் வேணும், இந்த இடம் இல்லை. இதுதான் பூமி. இன்னைக்கு நம்ம நட்சத்திரம் எதை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்குது? ஏரோதின் அரண்மனையை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கு. உலக ஆசீர்வாதத்துக்கு நேராக திரும்பிட்டு இருக்கு சபை. உலகத்துக்கு பின்னாடி ஓடுது. அங்கே விஐபிஸ் இருக்கிறாங்க, அங்கே பெரிய பெரிய ஆளுங்கள் இருக்கிறாங்க, அங்கே நிறைய பெரிய பெரிய பட்டங்கள் இருக்குது, அங்கே ஆசீர்வாதங்கள் இருக்குது. நம்ம அங்கே போவோம். ஒருவேளை இயேசு அங்கே இருக்கக்கூடும். ஆனால் இயேசு எங்கே இருக்கிறாரு? மெய்ப்பர்கள் மத்தியில். இயேசு எங்கே இருக்கிறாரு? முன்னணியில் அங்கே உட்காந்துருக்கிறார். ஏன்? இயேசுவால் அரண்மனையில் பிறக்க முடியாதா? இயேசுவால் பெரிய பெரிய விஐபிஸ் மத்தியில் இருக்க முடியாதா? அவர் நினைச்சார்னா 24 மூப்பர்களுக்கு நடுவே, 4 ஜீவன்களுக்கு நடுவே, கோடான கோடி தூதர்களுக்கு நடுவே கம்பீரமாக நடந்து வர அவரால் முடியும். ஆனால் அவர் இருக்கிற இடம் தான் நீங்கள் நானும் போக வேண்டிய இடம். எங்கே இருக்கிறாரோ அங்கே போகணும். உங்களை தப்பாக திருப்பிக்கிட்டு இருக்கிறான் இன்றைக்கி கடைசி காலத்தில். ஏரோது பக்கம் திருப்புறான் கொஞ்சம் பேர், அரண்மனை பக்கம் திரும்புகிறான் கொஞ்சம் பேர், கொஞ்சம் பேர் உங்களை ஆசீர்வாத பக்கம் திருப்பி இதை தேடு, நீ ஏரோதை தேடு அப்படின்னு சொல்லி நம்மளை தப்பாக திருப்பிக்கிட்டு இருக்கிறான். ஒரு தீர்மானம் எடுக்கணும் நம்ம. நான் இயேசு எங்கே போகிறாரோ பின்னாடி போயிட்டே இருப்பேன். அவர் கொல்கதாவுக்கு போனால் நான் பின்னாடி கொல்கதாவுக்கும் போவேன். அவர் கல்லறைக்கு போனால் நான் பின்னாடி கல்லறைக்கும் போவேன். இல்லைங்க, அப்படிலாம் உபதேசம் இல்லை, நம்ம ஆசீர்வாதமாக இருக்க தான் இயேசு விரும்புகிறார். அப்போ ஆசீர்வாதமாக இருக்கிறாருன்னா ஏன் பவுல் சொல்ல போகிறாரு? அவரோடு கூட நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? சிலுவையில்
அறைந்திருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட மரித்து கிறிஸ்துவோடு கூட நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உயிர் தெரிந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, யார் வாழ்கிறது, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். இனி கடைசி காலத்தில் நல்லா திருப்பியும் சொல்கிறேன் கேளுங்க, ஆசீர்வாதம் இல்லைன்னு நான் சொல்லலை, தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. எது ஆசீர்வாதம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காண்கிற அனைத்தும் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். உலகம் தேடுகிற அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் தேடி ஆசீர்வாதம் நினச்சிப்பீங்கன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் மேலானது. அந்த பக்கம் திரும்பணும்னு சொல்கிறேன். நான் எல்லாரை விட ஆசீர்வாதத்துக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆள் நான் தான். இப்பவும் சொல்லுவேன், வேலை முடிஞ்சா உடனே போய் பரலோகத்தில் உட்காந்துக்கணும், ஆண்டவர் பக்கத்தில் பரதீசியில் போய் உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கவே கூடாது. எனக்கு அந்த ஆசை இருக்குது. அதுதான் மேலான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் நம்ம விரும்பணும். இங்கே பூமியில் இருக்கிறதுலாம் சர்வசாதாரணமாக கிடைக்கும். ஆண்டவர் கொடுப்பாரு. இதை ஒரு மேன்மையாக கருதி இதை கிளைம் பண்ணுங்க, இதை கேளுங்க, ஆண்டவர் உன்னை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார். நீ நல்லா உண்மையாக இருந்தீனாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவர் கிள்ளி கொடுக்கறதையே நம்மளால் தாங்க முடியல. 5 அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு, 5000 பேர் சாப்பிட்டு, கூட வந்த ஸ்திரீகள் பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு 12 கூடை நிறைய எடுத்தாங்க. சும்மா பிட்டு கொடுத்த அப்பமே அப்படி வரும்னா, வானத்தின் மண்ணாவை கொடுத்தாருன்னா 40 வருஷம் வரும். காடையை கொடுத்தாருன்னா இந்த பக்கம் சில கிலோமீட்டர், இந்த பக்கம் சில கிலோமீட்டர் வரும். அவரெல்லாம் கொடுத்தாருன்னா தாங்கவே முடியாது. நம்ம போய் அவர்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, அதை கேளு, இதை கேளு, இப்படி கேளு. நான் சொல்கிறேன், நீ எதையும் கேட்காத, இயேசுவையே கேளு. அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நான் போவேன். அதுதான் அந்த நட்சத்திரம் தான் நான். அப்படி இருக்கும்போது தான் அநேகரை நீதிக்கு உட்படுத்த முடியும். அல்லேலூயா. உன்னை பார்க்கும்போது அவங்க இயேசுக்கிட்ட வரணும். கடைசியாக வாசிங்கள், 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசி. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நட்சத்திரம் வந்தா ராஜா பிறந்திருக்கிறாருங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் ஏரோதுக்கு கையில் என்ன இருக்குது? நியாயப்பிரமாணம் இருக்குது. இதை வச்சு ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்குறான். நட்சத்திரம் இப்போ வருது, இத்தனை காலத்தில் வந்திருக்கு, இப்படி ஒரு கால்குலேஷன். அப்போ நட்சத்திரத்துக்கு பின்னாடி ஒரு காலகட்டம் இருக்குது. நட்சத்திரத்தை வைத்து ஒரு கால்குலேஷன் பண்ண முடியும். நட்சத்திரத்தை வைத்து ராஜாவை கண்டுபிடிக்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு. நான் சொல்கிறது புரியல? இப்போ நான் சொல்கிற வசனத்தை வாசிங்க, புரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசி. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அப்போ நட்சத்திரத்துக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு பர்பஸோட தான் உருவாக்கி இருக்காரு. அவர் முன்னாடியே சொல்லிடுறாரு, பகலில் வெளிச்சம் வீசுறதுக்கு, இரவில் வெளிச்சம் வீசுறதுக்கு, பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குறதுக்கு எல்லாம் ஓகே. ஆனால் உனக்கு இன்னொரு வேலையும் இருக்குப்பா. சூரியன் சந்திரன் நட்சத்திரத்துக்கு என்ன வேலை இருக்குது? அடையாளங்களையும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக. சூரியன் மஞ்சள் கலரில் இருக்குது, நமக்கு பார்க்கும்போது உலகம் உண்டாயிருக்கு. அதே சூரியன் கருப்பு கலரில், கருத்த கம்பளியை போல மாறப்போது, முடிவு காலம் வந்திருக்குன்னு அர்த்தம். சந்திரன் வெள்ளை கலரில் இருக்குது, நார்மல். சிவப்பு கலரில் இருக்குது, கடைசி கால அடையாளம். நட்சத்திரம் பிரகாசிக்குது, நார்மல். நட்சத்திரம் விழுது, கடைசி கால அடையாளம்னு அர்த்தம். ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்? ஒரு அடையாளம் வச்சிருக்கார். அதே மாதிரி நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரமாகிய உங்களுக்கு பின்னாடி, ஏன் பின்னாடியும் கர்த்தர் சில அடையாளங்களை வச்சிருக்கிறார். ஒன்று என்னையும் பார்க்கும்போது தெரியணும். சூரியனை பார்த்தா பகல், சந்திரனை பார்த்தால் இரவு, நட்சத்திரங்களை பார்த்தால் இரவு. நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நல்ல தெளிவாக நிலா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுவாங்க இன்னைக்கு மழை வராது. நல்ல நட்சத்திரங்கள் தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்க? மழை வராது. ஏன்னா மேகமூட்டம் இல்லை, மழை வராது. வானத்தில் நட்சத்திரம் தெரியல, அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை வருவதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் அடையாளங்கள். இதே மாதிரி தான் உங்களை என்னையும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? அடையாளமாக வச்சிருக்கிறாரு. உங்களை பார்த்தால் காலங்கள் தெரியணும். சபையை வச்சு ஆண்டவர் என்ன செய்வார்? காலங்களை தெரியப்படுத்துவார். சபை அதுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு. சபை தான் அதை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். ஒரு காலத்தில் சபை இயேசுராஜா இருக்கிறார்னு உலகத்துக்கு தெரியப்படுத்துச்சு.
சபை போய் அப்போஸ்தலர்கள் போய் சொன்ன பிறகுதான் தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னே புறஜாதியாருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் வந்து சிலுவையில் மாண்டார்னு. அப்போ இந்த அடையாளத்தை நமக்கு போய் சொன்னது யாரு? சபை போய் சொல்லுச்சு. அதற்கு பிறகு சபையினுடைய அடுத்த வேலை என்ன? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை உலகத்துக்கு சொல்லணும். இந்த கடைசி காலத்தில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி சொல்றதே கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல. இன்னும் கொஞ்சம் பேருக்கு கேட்கவே பிடிக்கல. அதை அவனுக்கு அதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, இயேசுவின் 1ஆம் வருகையை இன்னும் சொல்லி முடியவில்லை. நீங்கள் 2000 வருஷமா சொல்லவே மாட்டீங்க, முடிக்கவும் மாட்டீங்க, அதனால அவர் வராமல் இருப்பாரா? அதற்குள் ஏன் நாம் 2ஆம் வருகையை பற்றி சொல்ல வேண்டும்? நீ சொல்லாட்டி அவர் வந்துருவாரு. நீ சொல்லல 1ஆம் வருகையே வச்சுப்போமே, நிறைய ஜனங்களுக்கு சொல்லல, அதனால காலம் நிறைவேறாம போயிடுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு வருகிறார் என்பது தெரியாது. அப்புறம் யோவான் ஸ்நானனை வச்சு சொல்றாரு, அப்பயே அவனுக்கு புரியல, அதனால இயேசு வராம விட்டுட்டாரா? காலம் நிறைவேறின போது அவர் வருவார். சபையுடைய வேலை எல்லாத்தையும் சொல்றது. 1ஆம் வருகையும் சொல்லணும், பாவ மன்னிப்பை பத்தி பேசணும், ஸ்நானத்தை பத்தி பேசணும், பரிசுத்தாவை பத்தி பேசணும், விசுவாசத்தை பேசணும், பரிசுத்தத்தை பேசணும், வருகையும் பேசணும், நியாய தீர்ப்பையும் பேசணும். இதுதான் சபையினுடைய வேலை. நீ கடைசி காலத்தில் என்ன சொல்றான்? அதெல்லாம் வருகையை பத்திலாம் ஏங்க பேசணும்? வருகையை பத்தி ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? அது அடையாளம், அது ஒரு அடையாளம். அதை யாரை வச்சு உலகம் கண்டுபிடிக்கும்? நட்சத்திரத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கும். உங்களை என்னை வச்சு தான் காலங்களை கணிக்க முடியும். காலங்களை உலகத்துக்கு காட்டுகிறவர்கள் நீங்களும் நானும். நம்மகிட்ட பேசும்போது, நம்மகிட்ட வரும்போது இயேசுடைய 1ஆம் வருகையும் சொல்லணும், இயேசுடைய 2ஆம் வருகையும் சொல்லணும். முதல்ல இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபுல் காஸ்பல் அப்படின்னு. ஃபுல் காஸ்பல்னு ஒன்று கிடையாது, காஸ்பல் தான் இருக்குது. இந்த காஸ்பலை அதுக்கப்புறமா இவங்க பிச்சு 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 அவங்கவுங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி வெறும் இயேசு பாவத்தை மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நிறுத்திடுச்சு. அப்புறம் ஒருத்தர் பார்த்தாங்க, இவங்க என்ன இதோட நிறுத்திட்டாங்க, காஸ்பல் இதோட நிற்கலையே, ஞானசானத்தையும் சொல்லணுமே. அவன் ஏன் ஞானசானம் சொல்லலைன்னா, ஞானசானம்னு சொன்னோம்னா அப்புறம் தண்ணியில் மூழ்கி எடுக்கணும்னு சொல்லணும், அப்புறம் குழந்தை ஞானசானம் கொடுக்குறவங்களாம் நம்மளை பகைக்க தொடங்குவாங்க, அப்புறம் அவங்கக்கிட்ட வர வேண்டிய காணிக்கையெல்லாம் வராது, அதனால் எதுக்கு அது உள்ள கான்ட்ரவர்சிக்குள்ளே போவானே, நிறுத்திடுவோம். அப்புறம் அடுத்து ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர், ஒரு சுவிசேஷனுடைய வேலை என்ன? அந்த அந்த வசனம் அழகாக பாருங்க, நட்சத்திரத்துடைய வேலை என்ன பாருங்க. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. கொண்டு போய் அந்த ஆத்மாவை தேவன் இருக்கிற இடத்துல சபையில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்முடைய வேலை. அது எவாஞ்சலிஸ்ட் வேலை, வெளியே தெரிகிற நட்சத்திரத்துடைய வேலை. நட்சத்திரம் இயேசு பிறந்திருக்கிறார்ன்றது சொல்லிடும். சொன்னது மட்டும் இல்லை, எது வரைக்கும் கொண்டு போகணும்? ஒரு சபையில் கொண்டு போய் சேர்த்து விட்டுறணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மெய்ப்பர் பார்த்துப்பாங்க. இயேசுக்கு பக்கத்தில் யார் இருந்தா? மெய்ப்பர்கள் இருக்காங்க. அவன் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான், உன்னதத்தில் மகிமையும் பூமியில் மிகுந்த சமாதானமும் உண்டாயிற்று. அவன் அடுத்த மெசேஜ் கொடுப்பான். ஆனால் நட்சத்திரத்துடைய வேலை பிள்ளை இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறது. ஒரு காலகட்டத்தில் சொன்ன இவாஞ்சலிஸ்டுகள் சபைக்கு போன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சபைக்கு போன்னு சொல்ல மாட்டாங்க? சபைக்கு போன்னு சொன்னோம்னா எந்த சபைக்கு போகணும்னு சொல்லணும். ஏன்னா பரிசுத்தாவி இல்லைங்கிற சபை இருக்குது, குழந்தை ஞானசானம் கொடுக்குற சபை இருக்குது. அப்போ இந்த சபைக்கெல்லாம் போன்னு சொல்ல வேண்டி வரும். போகாதன்னு சொல்லணும், இல்லை இங்கே போன்னு சொல்லணும். எதுக்கு இந்த பிரச்சனை? என்னங்க ரசிக்கப்பட்டாங்களா? தோத்திரம், அப்படியே விடு. அவர் என்ன ஆவார்? என்னமோ ஆகிட்டு போகிறார். நாம் யாருக்கிட்டையும் பகைக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய வேலை பிள்ளை இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தணும். அது எவாஞ்சலிஸ்டுடைய வேலை. அதுக்கப்புறம் சபை அடுத்து அனௌன்ஸ் பண்ணணும், இப்போ இயேசு வந்துட்டா உங்களுக்கு பூமியில் சமாதானம் வரும், உன்னதத்தில் என்ன கிடைக்கும்? மகிமை உண்டாகும். அதை சொல்லி கொடுப்பாங்க. அடுத்த வேலை சபையினுடைய வேலை. நிறைய பேர் சொல்கிறான், எதுக்கு வெறும் இயேசு முதலாவது வந்தால் மட்டும் சொன்னால் மட்டும் போதுமே, சொன்னால் அவன் எப்படி
அதுக்கப்புறம் அவன் எப்படி பரலோகத்துக்கு போவான்? எதுக்கு 5 வகையான ஊழியத்தை கர்த்தர் உண்டாக்குனாரு? புரியுதா உங்களுக்கு? முதல்ல சுவிசேஷகர், அவன் வந்து சுவிசேஷம் சொல்லி சபையில் சேர்த்துருவான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மெய்ப்பர் இருப்பார், அவர் அப்போஸ்தலர் உபதேசத்தில் அவங்களை நடத்துவார். அங்கே பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அங்கே ஒரு போதகன் இருப்பார், அவங்கள அவர் டீச் பண்ணுவார். இந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு சபையை நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதெல்லாம் எதுக்கு? அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. கவனிச்சுக்கொள்ளுங்க, சபைதான் அடையாளம். நட்சத்திரத்தை நோக்கி காலங்களை கணக்கு பண்ணணும். சபையோடைய திட்டம் கொண்டு வந்து சேர்க்கறதுல ஆரம்பித்து இயேசுடைய வருகையில் போய் சேர்க்கணும். அது வரைக்கும் சபையினுடைய வேலை இருக்குது. அப்போ உங்களை என்னையும் பார்க்கும்போது உலகம் கற்றுக்கணும். கடைசி காலத்தை உலகத்துக்கு சொல்ல வேண்டியது யாருடைய வேலை? சபையினுடைய வேலை. இயேசு முதலாவது வந்து சிலுவையில் அறையப்பட்டதை சொல்ல வேண்டியது யாருடைய வேலை? சபையினுடைய வேலை. அதில் ஆரம்பித்து இதில் முடிக்கணும். அதையும் சொல்லணும், இதையும் சொல்லணும். இது வேணாம் அது வேணாம் நீங்கள் யாரும் டிசைட் பண்ண முடியாது, நான் யாரும் டிசைட் பண்ண முடியாது. சபை அதைத்தான் இப்போ நம்ம என்ன காஸ்பல் ஆக்கிட்டோம்? ஃபுல் காஸ்பல். ஏங்க, இயேசுடைய முதலாம் வருகையிலிருந்து இயேசுடைய 2ஆம் வருகை வரைக்கும் சொல்லணும். முந்திலாம் ஓப்பன் ஏரில் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுடைய பாவ மன்னிப்பில் ஆரம்பித்து நியாய தீர்ப்பு வரைக்கும் சொல்லிடுவாங்க. கரெக்டாக 10 நிமிஷம் சொல்லிடுவாங்க. அதுதான் ஃபுல் காஸ்பல். இது அப்புறமா குறைச்சி அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஞானஸ்தானத்தை விட்டுருவாங்க, சபைக்கு போகிறத விட்டுருவாங்க. வெறும் இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார்னு நிறுத்திடுவாங்க. அதனால் முழுசாக சொன்னதுக்கு பேர் ஃபுல் காஸ்பல், இப்படி சொன்னதுக்கு பேர் ஆஃப் காஸ்பல், குவார்டர் காஸ்பல்னு ஆகிப்போச்சு. உங்களுக்கும் எனக்கும் வேலை ஃபுல் காஸ்பலை சொல்லி இயேசு 2வது வரப்போகிறத உலகத்துக்கு அடையாளமாக சொல்லணும். யோவான் ஸ்நானகன் யார்? இயேசு முதலாவது வருவதற்கான அடையாளம். யோவான் ஸ்நானகன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, மல்கியா புஸ்தகம் சொல்லுது, யோவான் ஸ்நானகனை பார்த்துட்டிங்கன்னா அவன் ஒரு டைம். யோவான் ஸ்நானகன் யார்? ஒரு டைம். இவனை பார்த்துட்டோம், இவன் முன்னாடி அறிவிக்கிறவன். இவன் வந்துட்டானா பின்னாடி அறிவிக்கிறவர் ஒருவர் வருவார். வனாந்தரத்தில் முன்பாக அனுப்புகிறேன். அவன் வந்து கத்துறான் வனாந்தரத்தில். அப்போ அவன் வந்துட்டானா அவன் ஒரு டைம், அவன் ஒரு காலம், அவன் ஒரு அடையாளம். இவனை பார்த்துட்டோம், அப்போ பின்னாடி யார் வருவா? இயேசு வருவார். இதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் அடையாளம் இருக்கு. சபை பரிசுத்தமாகி எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்தை உலகம் பார்க்கும் பொழுது இயேசு இவங்களை மீட்டு கொண்டு போக வரப்போறாருன்னு உங்களை எண்ணியும் பார்த்தா உலகத்துக்கு தெரியணும். அந்த அடையாளமாக தான் கர்த்தர் உங்களை எண்ணியும் வச்சிருக்கிறார். நம்ம அந்த அடையாளமாக இருக்கிறோமா? வெறும் நட்சத்திரமாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் வானத்தில் பார்க்குறீங்க, எந்த நட்சத்திரத்தை பற்றியாவது உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இருந்துட்டு போகுது, மேலே இருக்குது. ஆனால் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கும்போது யூதருக்கு ராஜா பிறந்துட்டாருன்னு தோணும். ஒரு நட்சத்திரத்தை பார்க்கும்போது அதை ஃபாலோ பண்ணணும்னு நமக்கு தோணும். ஒரு நட்சத்திரத்தை நமக்கு பார்க்கும்போது அவர் இருக்கிற வீட்டுக்கு நம்ம கொண்டு போய் நிறுத்தணும்னு தோணும். அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது நம்முடைய முடிவு காலம் வந்துருச்சுன்னு நமக்கு தோணணும். நீங்களும் நானும் தான் அந்த நட்சத்திரம். எல்லா விசுவாசியும் மாதிரி நீங்களும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. உங்களை பார்க்கும்போது ஒன்று தெரியணும், இவர்கள் மத்தியில் இயேசு பிறந்திருக்கிறார். இவங்ககிட்ட ஒரு சமாதானம் இருக்குது, இவங்ககிட்ட ஒரு சந்தோஷம் இருக்குது. இவங்கள ஃபாலோ பண்ணோம்னா இயேசு இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம். அந்த ஸ்தலத்துக்கு இவங்க நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் இயேசுவை பார்க்கலை, நட்சத்திரத்தை பார்க்குறேன், நான் ஃபாலோ பண்ணுறேன். அது என்னை கொண்டு போய் எங்கே விட்டுறோம்? இயேசு இருக்கிற இடத்துக்கு விட்டுறோம். அந்த நட்சத்திரத்தை நான் எதுக்கு வச்சுருக்கிறேன்? அடையாளத்துக்காக வச்சுருக்கிறேன். இந்த நட்சத்திரத்தை பார்த்தவொடனே ஏரோது சொல்கிறான், அப்போ யூதருக்கு ராஜா பிறந்தது கன்ஃபார்ம் தான். இந்த டைம் அந்த டைம் தான். அப்போ சபையை பார்க்கும்போது முதலாவது ராஜா பிறந்தார், 2வது சபையை பார்க்கும்போது ராஜா வரப்போகிறார். இந்த அடையாளம் சபை சொல்லணும், சபையை பார்க்கும்போது தெரியணும். அதுக்கு தான் அடையாளமாக ஆண்டவர் பூமியில் சபையை வச்சிருக்கிறார். வேறு எதுக்காகவும் ஆண்டவர் சபையை வைக்கலை. சபை உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு இடத்துல இருக்குது. உலகம் சபையை பார்த்து தெரிஞ்சுக்கணும், நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ராஜா வரப்போகிறார், ராஜா மீட்கும்படி என்ன செய்ய போகிறாரு? வரப்போகிறார். அவர் கொண்டு இவர்களை அழைத்து கொண்டு மேலே போவார். அல்லேலூயா. நட்சத்திரத்தை அவர்கள் கண்டபோது ஒரு காலத்தை கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. காலத்தின்படி இந்த நட்சத்திரம் வந்தால் அவர் பிறந்திருக்கிறாருங்கிறது உண்மைதான். ஸோ இயேசு பிறக்கிறதுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதே மாதிரி இயேசு 2வது வரப்போகிறதுக்கும் நம்ம நட்சத்திரத்துக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. நம்மை பார்க்கும்போது இயேசு வருவார் என்று உலகத்துக்கு தெரியும். அல்லேலூயா. முதலாவதாக இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை உலகத்துக்கு சொல்லிச்சு, புறஜாதியார் தெரிந்து கொள்ளும்படி
தேவனை தொழுது கொள்ளும்படி நாம் காரணமாக இருக்கணும். ரெண்டாவது, நாம் தேவன் இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் கொண்டு போகணும். வழியில் எங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ்கைட் பண்ணிடக்கூடாது. ஏரோது அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. நம்மளை நேராக அந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்களேன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். அந்த நட்சத்திரத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இயேசுவை பார்க்க வந்த நட்சத்திரம் ஒரு பார்ட் டைம் தெரியும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தெரியாது. அந்த தெரியாத காலத்தில் தான் அவங்க எங்கே போயிட்டாங்க, ஏரோது அரண்மனைக்கு போயிட்டாங்க, மிஸ்கைட் பண்ணிட்டாங்க. ஆனால் நாம் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிக்கிறவங்களாக இருக்கணும். நடுவில் நாம் கொஞ்சம் பின்மாற்றம் அடைஞ்சு தெரியாமல் போயிட்டோம்னா ஒரு பெரிய கூட்டம் நரகத்துக்கு போயிடும். அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய கிஃப்ட்டு அந்த நட்சத்திரத்தை போல நாம் அல்ல. நாம் சதா காலங்களிலும் வெளியே தெரிவோம், சதா காலங்களிலும் ஜனங்களை நடத்துவோம். நாம் அவர்களை கொண்டு போய் இயேசு வர்ற வரைக்கும் நம்ம பிரகாசித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போகிறோம், ஊழியம் பண்ண போகிறோன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கி சபைகளில் ஊழியம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஊழியம் என்பது வெறும் ஊழியக்காரர்கள் மட்டும் செய்வது கிடையாது, அது எல்லார் மேலும் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ. இன்றைக்கி நம்ம எப்படி ஆக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஊழியத்தை ஊழியக்காரங்க செய்வாங்க, விசுவாசிகள் வருவோம், தசமாக காணிக்க போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் போட்டுட்டு போகிறது உலக பிரகாரமாக கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கணும்னா ஆத்துமாதாயம் செஞ்சால் தான் முடியும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஆத்துமாதாயம் செய்கிற விசுவாசியாய் மாறணும். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரத்தை போல இருக்கணும். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த மாதத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அநேகரை பக்கம் திருப்புகிற, நட்சத்திரம் பக்கம் திருப்புகிற அல்ல, நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் அவரை நடத்தினது. உன்னை பார்க்கும்போது நீ பண்ணுறதையோ நீ பேசுகிறதையோ நீ பாடுறதையோ பார்க்கும்போது அவன் இயேசுவின் பக்கம் திரும்பினாதான் நீ சரியான நட்சத்திரம். வா பக்கம் திரும்பினாலோ ஏரோது பக்கம் திரும்பினாலோ வேற ஒரு ராஜா பக்கம் திரும்பினாலோ நீ தப்பா நடத்துகிற நட்சத்திரம். நிறைய நட்சத்திரங்கள் ஏரோதின் அரண்மனைக்கு நேராக திருப்பி விட்டுருச்சு. உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி, உலகத்தின் மேன்மைக்கு பின்னாடி, உலகத்தின் பட்டம், உலகத்தின் பதவி, உலகத்தினுடைய களியாட்டம், உலகத்தினுடைய கேளிக்கை, பரியாசம், உலகத்தில் பேசுகிற அருவருப்பான வார்த்தைகள், இதுக்கு பக்கம் நிறைய ஊழியர்கள் விசுவாசிகளை திருப்புறாங்க. ஜாலியாக பேசுறது, விளையாட்டாக பேசுறது நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அறியாமலேயே கலைகளை விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீயும் நானும் முன்னணியில் கிடக்கிற இயேசுவை நோக்கி பிரயாணப்பட வேண்டியவர்கள். ஏரோது அரண்மனை நீ நினைச்ச மாதிரி இருக்கும், வசதியா இருக்கும், கிராண்டா இருக்கும், பயங்கர டெலிஷியஸ் ஃபுட்டெல்லாம் இருக்கும். ஆனா இயேசுவினுடைய அரண்மனைக்கு நீ போய் பாரு, அது மாட்டுத் தொழுவமா முன்னணியில் கிடத்தப்பட்டிருந்தார். அங்க போனா ஆடு கத்தும், மாடு கத்தும், அங்க போனா மேய்ப்பர் தான் இருப்பாங்க. ஏரோது அரண்மனையில் கீத வாக்கியம் இருக்கும், பணிவிடைக்காரர்கள் இருப்பாங்க. இங்க அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்கள் நடத்த வேண்டியது இந்த ராஜா கிட்ட தான். ஜனங்களை ஏரோது கிட்ட நடத்திடக்கூடாது. ஜனங்களை உலக ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துறதுக்கு நீங்கள் நானும் தேவையே இல்லை, அதுக்கு உலகமே போதும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துறதுக்கு தான் நீங்கள் நானும் தேவை. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கென்று ஒரு நட்சத்திரமாக சதா காலங்களிலும் பிரகாசிக்கணும். நீங்கள் வர வரைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிக்கணும். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களை வேறு பிரித்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, இந்த பூமியில உருவாக்கினதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எப்படியாகிலும் நாங்கள் ஆண்டவரே அநேகரை நீதிக்கு உட்படுத்தி அநேகரை உம்மண்டைக்கு திருப்புகிற ஒரு நட்சத்திரமாய் முடிவு பரியந்தம் காணப்பட கிருபை பாராட்டும். ஒவ்வொருத்தரை சுற்றிலும் வேலி அடைங்கப்பா.
நாங்கள் ஒருத்தரை கூட ஏரோதின் அரண்மனைக்கு நடத்தி விடாதபடி உமக்கு நேராக நடத்த கிருபைதார், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.